ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன் கோகனட் சேவை. இந்த கோகனட் சேவை சொன்னே எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். ஆனால் அந்த தாளிப்பு போடும்போது நிறைய பேர் வெங்காயம் போட்டுருவீங்க. கோகனட் சேவை ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக வெங்காயம் வரக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த தேங்காய் சாதமாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா இந்த கோகனட் சேவையாக இருக்கட்டும், இந்த தேங்காய் யூஸ் பண்ணுற இடத்துல சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்காக அப்படி சொல்கிறேங்கன்னா, இந்த வெங்காயம் யூஸ் பண்ணும்போது அந்த தேங்காயோட டேஸ்ட்டை டாமினேட் பண்ணும். அதனால தான் வெங்காயம் யூஸ் பண்ண சொல்கிறேன். நிறைய பேர் வெங்காயம் போட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தேங்காய் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது தேங்காய் அந்த தாளிப்பு போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக போட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் சேவை, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் தேங்காய் போட்டிருப்போம். இது எதுக்காக அப்படி போடுறேன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. நீங்கள் அந்த தேங்காயோட டேஸ்ட்டும் ப்ளஸ் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் தேங்காய் அப்படி போட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறம் சேவை, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறோம். அதே மாதிரி காஞ்ச மிளகா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. ஒரு 7-8 காஞ்ச மிளகா எடுத்து விதையை எடுத்துகிட்டு நல்லா சூடான நிலையில் அப்படி போட்டு தாளிச்சிட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு அக்காம்பனிமெண்ட் எதுவுமே தேவையில்லை. அப்படி வேணும்னு வச்சிங்கன்னா ஒரு கார சட்னி, அதாவது இந்த கையேந்தி பவுனில் போனவங்கள கார சட்னி, அந்த மாதிரி கார சட்னி தான் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷை பார்த்துட்டு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோகனட் ரைஸ் சேவைக்கு தேவையான பொருட்கள்: ரைஸ் சேவை 200 கிராம், தேங்காய் அரை மூடி, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1½ டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 7-8 நம்பர், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நெல்லெண்ணெய் 5-6 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியான ப்ரிப்பரேஷன் கோகனட் ரைஸ் சேவை. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க இந்த ரைஸ் சேவை ஃபஸ்ட்டு பாயில் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஸ்டாக் பாட்டில் தண்ணி நல்லா கொதிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ரைஸ் சேவை அப்படியே பாயில் பண்ண போகிறோம். இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த ரைஸ் சேவை எப்படி பாயில் பண்ணணும் அப்போ தான் அந்த ப்ரிப்பரேஷன் தாளிப்போடு போட்டு நல்லா டாஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஓவர் குக் பண்ண கூட சாப்பிட பிடிக்காது. அதனால் கரெக்டாக குக் பண்ணணும். இந்த குக் பண்ணுறதுக்கு டைமிங் எவ்வளோ நேரம் ஆகுன்னா, கரெக்டாக 1 நிமிஷம், அதிகபட்சம் 1 நிமிஷத்துலேருந்து 20 செகண்ட் எக்ஸ்ட்ரா விடலாம், அவ்வளோதான். நான் கரெக்டாக டைமிங் வச்சு அதுக்கப்புறம் குக் பண்ண, அதெல்லாம் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, கரெக்டாக தண்ணியில் போட்ட பிறகு ஒரு கொதி வரும். அதுக்கப்புறம் இந்த ரைஸை அப்படியே எடுத்து ஒரு ட்ரேயில் போட்டு கொஞ்சம் சூடு ஆறட்டும். கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கோம். எண்ணெய் எதுக்காக போடுறோன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க தான் இந்த எண்ணெய் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக வரணும். இந்த ரைஸ் சேவையை ப்ராப்பராக நீங்கள் பாயில் பண்ணினா உங்களுக்கு கோகனட் சேவை சூப்பராக வரும். அடுத்தது இந்த ரைஸ் சேவை தாளிக்க போகிறோம். அதனால் இந்த மண்சட்டில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் போடுங்க. இந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு தான் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடணும். கடுகு பொரியாமல் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போடக்கூடாது. இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுற டைமில் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் கேட்டிங்கன்னா இந்த காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் நீங்கள் போடும்போது உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த தாளிப்பில் போட்டுக்கணும். இப்போ இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. வறுத்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடக்கு முடுக்குன்னு இருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி ரெடியான பிறகு கொஞ்சம் பெருங்காயம், உப்பு தேவையான அளவுக்கு. நான் சொன்ன மாதிரி ஓப்பனிங்கில் வெங்காயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. வெங்காயம் யூஸ் பண்ணால் டேஸ்ட்டு மாறும். தேங்காய் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வெங்காயம் போடாமல் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு ஃப்ரெஷ்ஷாக திருவி வச்சுருக்க தேங்காய், 1/4 மடங்கு தேங்காய் இதில் போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு லைட்டாக பிரட்டுங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அப்படி ரொம்ப நேரம் குக் பண்ணால் அந்த தேங்காயோட டேஸ்ட்டு மாறும். ஜஸ்ட்டு 2 வாட்டி அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு அந்த ரைஸை இதில் போடுறோம்.
திருப்பி ஃப்ரெஷ்ஷாக இருக்க அந்த கொத்தமல்லியும் அதுக்கப்புறம் தேங்காவில் போடுறோம். தேங்காய் போடுற டைமில் நீங்கள் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணணும். இதுக்கு மேலே குக் பண்ணக்கூடாது. அப்போ தான் அந்த தேங்காய் வதக்கின அந்த டேஸ்ட்டும் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்க தேங்காய் அந்த இனிப்பு தன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயம் கரெக்டாக நோட் பண்ணி பண்ணுங்கள். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் ஒரு டைம் ஆகிடுச்சு, எதனா ஒரு டிஷ்ஷு பண்ணிவிட்டு சீக்கிரமாக போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். அதிகபட்சம் உங்களுக்கு 3 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். சேவை கரெக்டாக பாயில் பண்ணினா ப்ராப்ளம் சால்வ். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் இந்த கோகனட் சேவை எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இன்றைக்கி கோகனட் சேவை ப்ராப்பராக எப்படி ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறது, அந்த தேங்காய் எப்படி யூஸ் பண்ணணும், காஞ்ச மிளகாய் எந்த அளவுக்கு போட்டிருக்கேன், அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எந்த அளவுக்கு போட்டிருக்கேன், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.